அவருடைய சோசியல் மீடியா பேஜை போய் பாருங்க. பிஜேபி காரியகர்த்தா அப்படிங்கிற வார்த்தை போட்டு அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியும் சார். தெரியாது உங்களுக்கு. அதான் ஏன்னா நீங்க வந்து மத்த காரியகர்த்தா பிரச்சாரக் இந்த வார்த்தையெல்லாம் அதோடைய அர்த்தம் எனக்கு தெரியல சார். இதெல்லாம் திமுகலையும் அதிமுகலையும் செயல் வீரர் கூட்டம்னு ஒண்ணு போடுவாங்க. அது இல்ல, இது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா கட்சியுடைய தொண்டரும் பிஜேபியோட தொண்டரும் ஒண்ணு இல்லை. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதான் இதை நான் சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தியாகம் பண்ணி இருக்காங்க. பதவிகளை எதிர்பார்த்தவங்க வருகிறவர்கள் இல்ல. புரியுங்களா? 75 வயசுல வந்து கவர்னர் போஸ்ட் கிடைக்குது இல கணேசனுக்கு. சரிங்களா? அவர் 75 வயசுல கவர்னர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு 1975 எமர்ஜென்சி எடுத்து போராடல. சரிங்களா? அவர்கள் சித்தாந்த ரீதியாக நிற்கிறார். அப்படித்தான் எல்லாருமே. தமிழிசை அவர்களுக்கு வந்து 2 கவர்னர் கொடுப்பாங்க, 2 டேர்ம் சிஎம் பார்ட்டி லீடர்ஷிப் கொடுவாங்க அவங்க நினைக்கல. கொடுத்தாங்க, பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு கொடுக்கல. அப்ப கட்சிக்கு புறக்கணிச்சிருச்சா? அப்படித்தான் நீங்க பேசுனீங்க. மாநில தலைவர் ஒருவாரா வரல. பிஜேபி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அப்புறம் எப்படி அடுத்தவங்க தலைவர் ஆகுது?